மாலைக்கு அருகில் சூரியன் சோர்வுடன் அடிவானத்தை நோக்கி இறங்கியது. ஒரு விசித்திரமான உயிரினம் தளத்தின் நிறமற்ற எச்சங்களிலிருந்து வெளியேறியது. நடை என்பது கூட சரியான வார்த்தையாக இருந்தால் மணலில் கால்களை இழுத்துக்கொண்டு எப்படியோ அசையாமல் முன்னோக்கி மிதந்தது. இது ஒரு கார்பேஸ் செஞ்சுரியன் அல்லது குறைந்தபட்சம் ஒரு நெருங்கிய தோராயமாக இருந்தது. தேவையான அனைத்து பாகங்களும் இடத்தில் இருந்தன. இந்த உயிரினம் ஒரு கருப்பு நிற கார்பேஸ், அதன் மீது ஒரு அச்சுறுத்தும் கருஞ்சிவப்பு வடிவம், ஒரு மனித உருவம், 8 பிரிக்கப்பட்ட கால்கள் மற்றும் 2 கைகள், வலிமையான எலும்பு அரிவாள்களுடன் முடிவடைந்தது. இருப்பினும் இந்த அனைத்து பகுதிகளும் சில விகாரமான சிற்பிகளால் ஒன்றிணைக்கப்பட்டது போல் பொருந்தாததாகவும் விசித்திரமாகவும் காணப்பட்டது. கூடுதலாக நூற்றுவர் தீவிரமாக குடித்துவிட்டு நகர்ந்தார். காராபேஸ் ஒரு பக்கமாக கவனித்துக் கொண்டிருந்தது, சில சமயங்களில் மணலுக்கு எதிராக சுரண்டும். காரணம் எதுவும் தெரியாமல் உடல் முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்தது. அரிவாள்கள் அந்த உயிரினத்தின் முதுகுக்கு பின்னால் வினோதமான கோணத்தில் ஒன்றோடொன்று குறுக்காக வைக்கப்பட்டிருந்தன. ஒரு கட்டத்தில் அவர்களில் ஒருவர் வெறுமனே தரையில் விழுந்தார். என்ன செய்வது என்று தெரியாமல் நூற்றுவர் சில நொடிகள் நின்று தயங்கினார். பிறகு அரிவாள் கையை விட்டுவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல் தன் வழியை தொடர்ந்தது. உயிரினம் 2 நிழல்களைக் கொண்டிருப்பதை ஒரு புலனுணர்வு பார்வையாளர் கவனித்திருப்பார். முதல் நிழல் ஒருவர் எதிர்பார்ப்பது போலவே இருந்தது. அதன் வடிவம் உயிரினத்திற்கு ஒத்ததாக இருந்தது. இரண்டாவது மனிதனைப் போல இருந்தது. செஞ்சுரியன் ஓடிப்போன மூட்டை கைவிட்டபோது அது பெரிய நிழலின் அடியில் இருந்து தன்னை சுருக்கமாக காட்டியது. மனித நிழலானது அதன் பிறகு முகபாவத்தை நோக்கி தலையை ஆட்டியது. முழு சூழ்நிலையும் முற்றிலும் வினோதமாக இருந்தது. ஆனால் நல்லது அல்லது கெட்டது, வித்தியாசமான உயிரினத்தை கவனிக்க யாரும் இல்லை. தடையின்றி அது தரிச்சு நிலத்தை கடந்து ஆஷன் பேரோவின் திசையில் நகர்ந்தது. விரைவில் அது கிட்டத்தட்ட உயரமான மலையின் அடிவாரத்தில் இருந்தது. சூரிய அஸ்தமனம் நெருங்கிக் கொண்டிருந்தது. விசித்திரமான செஞ்சுரியன் ஆஷன் பேரோவின் அடிவாரத்தில் தரையில் விழுந்து முற்றிலும் நகர்வதை நிறுத்தியது. அருவருக்கத்தக்க மற்றும் தலைகீழாக சில நாட்களுக்கு முன்பு அதே இடத்தில் அழகாக மண்டியிட்ட மற்ற அசுரனின் கேலிக்கூத்து போல் இருந்தது. கூடுதலாக அது அஞ்சலி இல்லாமல் வந்தது. பார்வைக்கு மீறிய ஆன்மா துளியும் இல்லை. அவமரியாதை தோரணையில் சேர்க்கப்பட்டது. இந்த மீறல் நூற்றுவர் கொல்லப்படுவதற்கு போதுமானதாக இருந்தது. ஒருவேளை அது தற்கொலையாக இருக்கலாம். பேரோவின் மேல் காரபேஸ் அரக்கன் நகர்ந்து சாம்பல் மணலில் இருந்து எழுந்தது. அஸ்தமன சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பதாக அவரது ஒளிரும் கவசம் பளபளத்தது. பிரகாசமான உலோகத்தில் பொதிந்து கொம்புகள் கொண்ட கிரீடம் தலையை அலங்கரித்தது. பேய் பயமுறுத்துவதாகவும் அசிங்கமாகவும் இருந்தது. கீழே பார்த்து சில கணங்கள் தவித்தான். அரக்கனின் கண்களின் ஆழத்தில் 2 கருஞ்சிவப்பு தீக்கதிர்கள் எரிந்தன. பயங்கரமான அரிவாள்களை மாற்றிக்கொண்டு அந்த மாபெரும் அசுரன் முன்னோக்கி நடந்தான். விசித்திரமான பார்வையாளரை எதிர்கொள்ள மலையிலிருந்து மெதுவாக இறங்கினான். அவன் நெருங்கியதும் நிலம் அதிர்ந்தது. இருப்பினும் வினோதமான செஞ்சுரியன் அசையவில்லை. உண்மையில் அது முற்றிலும் அசைவில்லாமல் இருந்தது. கேரபேஸ் அரக்கன் சந்தேகத்திற்கிடமான உயிரினத்திலிருந்து சிறிது தூரத்தில் நின்றது. அவர் அதை கவனித்தார். அதன் பரிதாபகரமான தோற்றம் ஒரு பொறியாக இருக்கலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். தளம் கற்பனை செய்ய முடியாத ஆபத்துகளால் நிறைந்திருந்தது. தெரியாத ஒரு எதிரியை அவசரமாக அணுகுவது தன்னுடைய சொந்த புத்திசாலித்தனத்தை கொண்ட ஒரு விழித்தெழுந்த அரக்கன் செய்யும் காரியம் அல்ல. குறைந்தபட்சம் 3 ஸ்லீபர்களும் அதைத்தான் கருதினர். இருப்பினும் அவர்கள் தவறு செய்தார்கள். ஒரு வினாடிக்கு பிறகு கார்பேஸ் அரக்கன் முன்னோக்கிச் சென்றது. அதன் அரிவாள் காற்றில் பளிச்சிட்டது. நூற்றுவர் தலையை பாதியாக துண்டித்தது. அடாமண்டைன் சிடின் வெண்ணையால் ஆனது போல் வெட்டப்பட்டது. அசுரனின் உடற்பகுதியின் மேல் பாதி பறந்து சென்று உள்ளே வெறுமை மட்டுமே இருந்தது. ஆஷன் பேரோவின் மறுபுறத்தில் தனது முழு பலத்துடன் சரிவில் ஓடிக்கொண்டிருந்த சன்னி மூச்சுக்கு கீழே சபித்தார். அது மிக விரைவில். அவர்களுக்கு இன்னும் நேரம் கிடைக்கும் என்று நினைத்தான். கேரபேஸ் அரக்கன் அத்தகைய துணிச்சலாக மாறும் என்று யாருக்கு தெரியும்? வெளியே செல்வதற்கு முன் கூட அவர் தயங்கவில்லை. காஸ்ஸி தனது முதுகில் பிக்கிபேக் சவாரி செய்ய சன்னி பற்களை கடித்துக்கொண்டு இன்னும் வேகமாக ஓட முயன்றார். பிளான்பிக்கு மாற வேண்டிய நேரம் இது. சிறிது நேரம் கழித்து வித்தியாசமான செஞ்சுரியனின் கார்பேஸ் பிரிந்து அதன் அடியில் மறைந்திருந்த எதிரொலியை விடுவித்தது. சிட்டினின் துண்டுகளை அதன் சக்தி வாய்ந்த பிஞ்சர்களால் தள்ளிவிட்டு தோட்டி உயர்ந்து நின்ற அரக்கனை நோக்கி விரைந்தான். அது அதன் அடியில் வாத்து மற்றும் வட்டம் ராட்சத கால்கள் குழப்பம் இலக்காக இருந்தது. சன்னியின் திட்டத்தின் முதல் பகுதி மிகவும் எளிமையானது. கார்பேஸ் லெஜியனின் அதிகாரிகளில் ஒருவராக ஒப்பிடுகையில் மிகவும் சிறியதாக இருந்த எக்கோவை மாறுவேடமிட அவர்கள் இறந்த காராபேஸ் செஞ்சுரியனின் எச்சங்களை பயன்படுத்தப் போகிறார்கள். பின்னர் அவர்கள் பேயை கவர்ந்தெழுக்க ஆஷன் பேரோவின் அடிவாரத்திற்கு அனுப்புவார்கள்.
அவர்கள் மூவரும் மலையை வட்டமிட்டு முன்கூட்டியே சாம்பல் மணலின் அடியில் ஒளிந்து கொண்டு பேய் வெளியேறியவுடன் சரிவு மற்றும் தீவின் மையத்திற்கு ஓடப்போகிறார்கள். பெரிய மரத்தில் ஏறுவதற்கும் அதன் கிளைகளில் தங்களை மறைத்துக் கொள்வதற்கும் போதுமான நேரத்தை எதிரொலி அவர்களுக்கு வாங்க வேண்டும். பின்னர் சன்னி எக்கோவை நிராகரித்தார். இதனால் திட்டத்தின் முதல் கட்டத்தை முடித்தார். டோட்டி உண்மையில் பயமுறுத்தும் அரக்கனை எதிர்த்து போராடுவதை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. இருப்பினும் கேரபேஸ் டெமன் இன் வழக்கத்திற்கு மாறாக விரைவான ஆக்கிரமிப்பு செயல் முழு விஷயத்தின் நேரத்தையும் குழப்பியது. வஞ்சகம் ஏற்கனவே அழிக்கப்பட்டது, ஆனால் அவை மரத்தின் பாதி தூரம் கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் ராட்சத அரக்கனை தடுத்து நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் எக்கோவை தாக்க உத்தரவிடுவதை தவிர வேறு வழியில்லை. அந்த வகையில் நிச்சயமாக சன்னி தனது டோட்டியை ஆபத்தில் ஆழ்த்தினார். ஆனால் வேறு வழியில்லை. அவர் மலையின் உச்சியை அடையவிருந்தபோது எக்கோ காரபேஸ் அரக்கனின் பாரிய உடலின் கீழ் தன்னை மறைக்க முயன்றது. எதிரியின் அளவை தனக்கு எதிராக பயன்படுத்த எண்ணி முதல் காரபேஸ் நூற்றுவர் வீரனுடன் போரிட்டபோது நெஃபிஸ் செய்ததையே அது செய்தது. வித்தியாசம் என்னவென்றால் இந்த நேரத்தில் சண்டையின் சிறிய பங்கேற்பாளர் பாதுகாப்பு இல்லாத ஒரு மெல்லிய மனித பெண்ணுக்கு எதிராக உறுதியான கார்பேஸ் அணிந்திருந்தார். அரக்கன் டோட்டியை தன் கனத்தால் நசுக்க முயன்றாலும் அதை கொல்ல முடியாது. இருப்பினும் அரக்கனும் அதை புரிந்து கொண்டான். நம்ப முடியாத வேகத்தில் நகர்ந்து அவர் தனது உடற்பகுதியை மாற்றி ஒரு பின்சர் மூலம் தாக்கினார். டோட்டி ஒரு எரிச்சலூட்டும் பூச்சியைப் போல தூக்கி எறியப்பட்டு காற்றில் பறந்து தரையில் மோதியது. அதன் கார்பேஸ் கிட்டத்தட்ட விரிசல் அடைந்திருந்தது. பெரிய மரத்தை நோக்கி ஓடி சன்னி முகம் சுளித்தார். அவர் எக்கோவை நிராகரிக்க விரும்பினார், ஆனால் அது மிக விரைவில் என்று தெரியும். அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது. அவருக்கு முன்னால் நெஃபிஸ் ஏற்கனவே மகத்தான கருப்பு உடற்பகுதியை நெருங்கிக் கொண்டிருந்தார். நேரத்தை வீணாக்காமல் தன் முதுகில் இருந்த கடற்பாசி ரக்ஷாக்கை அகட்டி மெதுவாக தரையில் கிடத்தி ஓனிக்ஸ் பட்டையின் விரிசல்களை பற்றிக் கொண்டு ஏறத் தொடங்கினாள். இதற்கிடையில் எதிரொலி அதன் கால்களுக்கு நடுங்கியது. அதன் கண்களில் ஒரு பிடிவாதமான ஒளி எரிந்து கொண்டிருந்தது. பலத்த அலறலை எழுப்பி அது காற்றில் பிஞ்சர்களை அடித்து மீண்டும் பேயை நோக்கி விரைந்தது. போய் அவனை அழைத்து வா நண்பா, சன்னி உள்ளுக்குள் கத்தினான். சிறிய உயிரினம் துணிச்சலுடன் இஹக்கு பெகிமோத்தை நோக்கி ஓடியது. தாக்குவதற்காக அதன் பிஞ்சர்களை உயர்த்தியது. அதைத் தொடர்ந்து 2 நிழல்கள் வந்தன, ஒன்று மிருகம், மற்றொன்று மனிதன். சன்னி பெரிய மரத்துக்கான தூரத்தை விரைவாக குறைத்துக் கொண்டிருந்தார். மலைக்குக் கீழே காரபேஸ் அரக்கன் அமைதியாக விரைந்த எதிரியை நோக்கி அடியெடுத்து வைத்தான். அதன் 4 கரங்களும் ஒரு சேர அசைந்தன. திடீரென்று தோட்டக்காரனின் கைகள் வெட்டப்பட்டன. அதன் உடல் 2 ராட்சத பிஞ்சர்களால் பிடிக்கப்பட்டு காற்றில் உயர்த்தப்பட்டது. சன்னிக்கு பதில் சொல்லக்கூட நேரமில்லை. ஒரு வினாடிக்கு பிறகு அரக்கன் தன் கைகளை சிறிது கஷ்டப்படுத்தி எதிரொலியை 2ஆக கிழித்து அதன் உடற்பகுதியை கார்பேஸிலிருந்து பிரித்து 2 பகுதிகளையும் ரத்தம் தோய்ந்த கூழாக நசுக்கியது. மலை உச்சியில் சன்னி தடுமாறினார். பரிச்சயமான குரல் அவன் காதுகளில் ஒலிக்கும் மணி போல ஒலித்தது. உங்கள் எதிரொலி அழிக்கப்பட்டது. உங்கள் எதிரொலி அழிக்கப்பட்டது. சன்னி தடுமாறி கிட்டத்தட்ட விழுந்தார். காசி அவனது தோள்களை இறுக பற்றிக் கொண்டு சிறிது பின்னால் சாய்ந்து சமநிலையை வைத்திருக்க உதவ முயன்றாள். காலடியிலிருந்து உதிர்ந்த இலைகள் பறந்து கொண்டிருந்ததால் சன்னி எப்படியோ தன்னை சரியான நேரத்தில் பிடித்துக் கொண்டார். இல்லை. கோபமும் வருத்தமும் அவன் மனதை மறைத்தது, ஆனால் எதையும் செய்ய தாமதமானது. அவரது நம்பகமான டோட்டி இறந்து வெட்டப்பட்டு ராட்சத உயிரினத்தால் கிழிக்கப்பட்டது. கேரபேஸ் அரக்கன் ஏழை துணிச்சலான மிருகத்தை அழித்த எளிமை மற்றும் மிருகத்தனம் அவமானகரமானதாக இருந்திருக்கும். அது மிகவும் பயங்கரமாக இல்லாவிட்டால் அது அவருக்கு ஒரு நொடி மட்டுமே எடுத்தது. எதிரொலி போய்விட்டது. சன்னி தனது நிழலின் கண்களால் அதன் சோகமான முடிவை கண்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கிடையேயான நுட்பமான தொடர்பு மறைந்து போவதையும் உணர்ந்தார். அவரது ஆன்மா கடலில் ஒளியின் கோலங்களில் ஒன்று மின்னும் மற்றும் மறைந்து நீரின் அமைதியான மேற்பரப்பை சிறிது கருமையாக்கியது. அவர் தனது மிக மதிப்புமிக்க உடைமைகளை இழந்தார். ஆனால் சன்னி உணர்ந்த கசப்பு எக்கோ எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது, அல்லது நிஜ உலகில் அவருக்கு எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கும் என்பது மட்டும் அல்ல. அவர் உண்மையில் மனம் இல்லாத டோட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக விரும்பி வளர்ந்திருந்தார். அது பெரியது, விசுவாசமானது மற்றும் நம்பகமானது. இது ஒரு விசித்திரமான பிடிவாதமான மந்தமான ஆளுமையை கொண்டிருப்பதாக தோன்றியது. இப்போது அது இறந்துவிட்டது. பல்லை கடித்துக்கொண்டு சன்னி பைத்தியம் பிடித்தவன் போல் ஓடினான். விசுவாசமான எதிரொலியின் இழப்பிற்கு பின்னர் புலம்புவதற்கு நேரம் இருக்கும். இப்போது அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்தன. சன்னி, என்ன நடந்தது? காசியின் கிசுகிசுப்பு கவலையாகவும் பதட்டமாகவும் ஒலித்தது. அவனது தோரணை மற்றும் உடல் மொழி மூலம் அவனது மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை அவள் உணர்ந்திருக்க வேண்டும்.
முற்றிலும் உண்மையைச் சொல்வதானால் சன்னி பேச முடியாத நிலையில் இருந்தார். பார்வையற்ற பெண்ணை முதுகில் ஏற்றிக்கொண்டு அவள் எவ்வளவு மென்மையானவளாகவும் இலகுவாகவும் இருந்தாலும் நிழலின் துணையின்றி அவனுக்கு உயரமான வேலையாக இருந்தது. மூச்சு விட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இன்னும் பெரிய மரத்திற்கு கணிசமான தூரம் இருந்தது. இருப்பினும் சன்னி பதிலளிக்க வேண்டியிருந்தது. அவரது குரல் கரகரப்பாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தது. அவர் எக்கோவை கொன்றார். பிறகு வார்த்தைகளுக்கு நேரமில்லை. ஏனென்றால் விஷயங்கள் மோசமாக மாறியது. குன்றின் கீழே காரபேஸ் அரக்கன் தோட்டியின் சிதைந்த எச்சங்களுக்கு மேலே நின்று அவர்களை அவமதிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய 4 மேல் மூட்டுகளில் இருந்தும் கனமான நீலத் துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. திடீரென்று எக்கோவின் சடலம் மென்மையான ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது. பின்னர் அது மின்னியது மற்றும் சிறிய தீப்பொறிகளின் ஆற்றில் கரைந்தது. பின்னர் அது தரையில் விழுந்து மறைந்தது. ஹல்கிங் ஸ்காவெஞ்சரின் எந்த தடயமும் இல்லை. பேயின் அரிவாள்களிலும் பிஞ்சுகளிலும் அதன் ரத்தம் கூட போய்விட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக எக்கோ என்பது கொல்லப்பட்ட கனவு உயிரினத்தின் வெளிப்பாடே தவிர உண்மையான விஷயம் அல்ல. அது ஒன்றுமில்லாமல் இருந்து வந்தது, இப்போது ஒன்றுமில்லாத நிலைக்கு திரும்பியது. இருப்பினும் கராபேஸ் அரக்கன் எதிர்பாராத ஒளி காட்சியை பார்க்கவில்லை. மாறாக அவர் தரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு தனிமையான மனித நிழல் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் உறைந்தது. எதிரொலியின் உடலுடன் அதன் விளைவாக அதன் விசாலமான நிழல் இல்லாமல் அது உடனடியாக வெளிப்பட்டது மற்றும் மறைக்க வேறு எங்கும் இல்லை. தனம். அரக்கன் தலையை சாய்த்து பின் மின்னல் வேகத்தில் நகர்ந்து நிழலை அரிவாளால் குத்தினான். கண்மூடித்தனமான வலியை அனுபவிக்க தயாராகிவிட்ட சன்னி. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அச்சத்துடன் கைகளை உயர்த்திய நிழல் மார்பிலிருந்து துருத்தியிருக்கும் பாரிய கத்தியை பார்த்து தலையைச் சொரிந்தது. அது முற்றிலும் நன்றாக இருந்தது. சரி, நிச்சயமாக அது ஒரு நிழல் மட்டுமே. அத்தகைய தாக்குதல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு உடல் இருக்க வேண்டும். சரி, வேறென்ன நடக்கும் என்று நினைத்தேன். இதற்கிடையில் அரக்கன் அந்த நிழலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் பயங்கரமான கருஞ்சிவப்பு ஒளி பிரகாசமாக எரிந்தது. சன்னி தற்காலிகமாக அட்ரினலின் மூலம் மரத்தின் தண்டுக்கு நெருங்கிக் கொண்டிருந்தார். இல்லையெனில் அவர் ஏற்கனவே விகாரத்தால் மயக்கமடைந்திருக்கலாம். கொஞ்சம் இன்னும் அதை செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருந்தன. நிழலானது ராட்சத அசுரனை சிறிது நேரம் திசை திருப்ப வேண்டியிருந்தது. ஆனால் இன்று அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இல்லை என்று தோன்றியது. கீழே காரபேஸ் அரக்கன் தனது அரிவாளை மீட்டெடுத்தான். இருப்பினும் மீண்டும் மனித நிழலை தாக்குவதற்கு பதிலாக அது திடீரென்று திரும்பி ஆஷென் பேரோவின் உச்சியில் ஒரு இருண்ட பார்வையை வீசியது. அங்கு மாபெரும் மரம் அதன் அனைத்து அற்புதமான அழகிலும் நின்றது. பாஸ்டர்ட் எல்லாவற்றிற்கும் மேலாக புத்திசாலி. அனைத்தையும் சபித்துவிடு. நிழலை மறந்து பெஹிமோத் முன்னோக்கிச் சென்று உயரமான மலைச்சரிவில் மீண்டும் விரைந்தார். அது பயமுறுத்தும் வேகத்தில் நகர்ந்து ஒவ்வொரு நொடியும் ஒரு டஜன் மீட்டர்களை கடந்து சென்றது. இங்கே திரும்பி வா. மரத்தடியை நெருங்கியதும் அவனது நிழலுக்கு சன்னி கத்தினார். காஸ்ஸியை முதுகிலிருந்து கீழே ஏற உதவி சன்னி நெஃபிஸ் விட்டுச் சென்ற ரக்சாக்கை எடுத்து பார்வையற்ற பெண்ணிடம் கொடுத்தார். அதில் மென்மையாக இருங்கள். காசி தலையசைத்தார். ரக்சாக்கின் உள்ளடக்கங்களை நன்கு அறிந்திருந்தார். மேலும் அதை கவனமாக தோளில் தொங்கவிட்டார். அந்த நேரத்தில் மாற்றம் நட்சத்திரம் ஏற்கனவே பெரிய மரத்தின் மிக குறைந்த கிளைகளை அடைந்தது. நேரத்தை வீணாக்காமல் அவள் தன் தோழர்களுக்கு மேலே ஒரு இடத்திற்கு நகர்ந்து தங்கக் கயிற்றை வரவழைத்து அதன் முனைகளில் ஒன்றை கீழே எறிந்தாள். கயிற்றை பிடித்து சன்னி வேகமாக ஒரு வளையத்தை கட்டி காசியிடம் கொடுத்தார். நீ முதலில் மேலே போ. பார்வையற்ற பெண் ஒரு கணம் தயங்கி அதை ஏற்றுக்கொண்டாள். சுழலுக்குள் கால் வைக்க முற்பட்ட வேளையில் சன்னி திடீரென்று அவளை தடுத்தாள். காத்திருங்கள், உங்கள் ஊழியர்களை வரவழைக்கவும். காஸ்ஸி நடக்க பயன்படுத்திய மரத்தடி உண்மையில் பலத்த காற்றை வரவழைக்கும் மாயாஜால பொருளாக இருந்தது. அவர்களின் பயணங்களில் அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு அரிதாகவே காரணம் இருந்தது. ஆனால் இப்போது அது கைக்கு வரலாம். ஆச்சரியம் மற்றும் காரணம் தெரியவில்லை. இருப்பினும் அவன் கேட்டபடி செய்தாள். அவளுடைய ஆத்மாவின் கடலிலிருந்து நினைவகத்தை வரவழைத்தாள். அவள் கையில் மரத்தடி தோன்றியது. சன்னி பார்வையற்ற பெண்ணை பின்னால் இருந்து லேசாக கட்டிப்பிடித்து அவளது உடலை திருப்பி தேவையான திசையில் ஊழியர்களை பிடித்திருந்த கையை வழிநடத்தினார். அப்போது அவர் கூறியதாவது, இப்போது காற்றை அழைக்கவும். அடுத்த நொடியில் பலத்த சூறாவளி அவர்களைச் சுற்றி எழுந்தது. விழுந்த இலைகள் மற்றும் சாம்பல் மணலை காற்றில் வீசியது. உடனடியாக தீவின் மேற்பரப்பின் பெரும்பகுதி அப்பட்டமாக அகற்றப்பட்டது. மேலும் கீழே மணல் இருப்பது தெரியவந்தது. இதற்கிடையில் நிழல் காரபேஸ் அரக்கனுக்கு எதிராக பந்தயத்தில் இருந்தது. பாரிய உயிரினம் ஏற்கனவே மலையின் பாதி தூரத்தில் ரயிலின் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது.
இருப்பினும் வேகமான நிழல் இன்னும் வேகமாக இருந்தது. அது ஏற்கனவே பெஹிமோத்தை முந்திச் சென்றது. இப்போது முன்னோக்கி பறந்து அதன் எஜமானிடம் திரும்ப விரைந்தது. சரி, இப்போ போ. நெஃபிஸ் கயிட்டை மேலே இழுப்பதை பார்த்து சன்னி காசிக்கு கால்களை வளையத்திற்குள் வைத்து பின்வாங்கினாள். அவள் தன்னால் முடிந்தவரை வேகமாகச் சென்றாள். இது மனித தரத்தின்படி மிகவும் வேகமாக இருந்தது. ஆனால் அது போதுமான வேகத்தில் இருந்ததா? வியர்த்து வினாடிகளை எண்ணி காத்திருந்தான். பேய் வருவதற்குள் கயிறு திரும்புமா இல்லையா என்பதை பொறுத்தே அவனது வாழ்க்கை இப்போது இருந்தது. ஒவ்வொரு கணமும் ஒரு நித்தியம் போல் உணர்ந்தேன். காராபேஸ் அரக்கனின் 8 உயரமான கால்கள் மணல் வழியாக ஆவேசமாக மிதிக்கும் தூரத்தில், ஆனால் விரைவாக நெருங்கி வரும் சத்தத்தை அவர் ஏற்கனவே கேட்க முடிந்தது. இறுதியாக காஸ்ஸி மாபெரும் மரத்தின் கீழ் கிளைகளின் மட்டத்தில் இருந்தார். நெஃபிஸ் அவள் வளையத்திலிருந்து வெளியேறி கிளையின் பரந்த மேற்பரப்பில் குடியேற உதவினார். பின்னர் கயிட்டை மீண்டும் கீழே எறிந்தார். பேய் மரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதன் பாரிய தண்டுகளால் இன்னும் கண்ணுக்கு தெரியாதது. நிழல் சன்னியின் கால்களுக்கு கீழே நழுவி அவன் உடலைச் சுற்றி கொண்டது. கயிற்றை பிடித்தபடி சன்னி நடைமுறையில் மேலே பறந்து நம்ப முடியாத அட்ரினலின் எரிபொருளால் வேகத்தில் ஏறினார். சிறுமிகளின் பக்கத்து கிளையில் இறங்கிய அவர் வேகமாக திரும்பி கயிட்டை மேலே இழுக்க முயன்றார். அசுரனால் அதன் தங்கப் பளபளப்பை கவனிக்க முடியவில்லை. இல்லையெனில் எல்லாம் சும்மா இருந்திருக்கும். ஆனால் ஒரு வினாடிக்கும் குறைவாகவே எஞ்சியிருந்தது. அடடா, சன்னி நினைத்தான். அவன் இதயம் துடித்தது. ஆனால் பின்னர் நெஃபிஸ் நினைவகத்தை நிராகரித்தார். தங்கக்கயிறு மெல்லிய காற்றில் மறைந்துவிடும். மூவரும் குனிந்து கண்ணில் படாமல் மறைந்து மூச்சை பிடித்துக் கொண்டனர். ஒரு கணம் கழித்து கூர்முனை மற்றும் பளபளப்பான உலோகத்தின் சீற்றம் அவற்றின் கீழே தோன்றியது. காரபேஸ் அரக்கன் திடீரென நின்று எரியும் கருஞ்சிவப்பு கண்களால் சுற்றி பார்த்தான். சதையை கிழிக்கும் தாகம் போல் அவனது பிஞ்சுகள் சொடுக்கின. பயங்கர அரிவாள்கள் காற்றில் உயர்த்தப்பட்டு வெட்டவும் துண்டிக்கவும் தயாராக இருந்தன. ஆனால் பெரிய மரத்தின் அடியில் கொல்ல எதுவும் இல்லை. அரக்கன் வலப்புறமும் இடப்புறமும் பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு தலையை உயர்த்தி பார்த்தான். அதிர்ஷ்டவசமாக 3 ஸ்லீப்பர்கள் மறைத்து வைத்திருந்த கிளை மிகவும் அகலமானது. அவருடைய பார்வையில் இருந்து அவர்களை மறைக்க போதுமானது. சிறிய ஒலிகளை கூட எழுப்ப பயந்து அசையாமல் அமைதியாக இருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பெஹிமோத் இறுதியாக தனது பார்வையை தாழ்த்தி தரையை கவனமாக கவனித்து ஊடுருவும் நபர்களின் தடயங்களை தேடினார். இருப்பினும் மைதானம் சுத்தமாகவும் வெறுமையாகவும் இருந்தது. அவர்கள் கடந்து சென்றதற்கான அனைத்து அறிகுறிகளையும் காசியின் ஊழியர்களின் உதவியுடன் சன்னி முன்கூட்டியே அழித்தார். எதையும் கண்டுபிடிக்காததால் கராபேஸ் அரக்கனுக்கு வேறு வழியில்லை. தீவின் மற்ற பகுதிகளை ஆராயத் தொடங்கினான். சன்னி இறுதியாக மூச்சை வெளியேற்ற முடிந்தது. சிறிது தொலைவில் பேய் மாயமான புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதியின் விளிம்புகளை அடைந்தது. அங்கு அவர் இறுதியாக 2 செட் கால்தடங்களை கண்டுபிடித்தார். ஒன்றை நெஃபிஸ் விட்டு சென்றார், மற்றொன்று சன்னியால். உலோகத்தை கிழிக்கும் சத்தம் போல் ஒலிக்கும் கோபமான கர்ஜனையுடன் ராட்சத உயிரினம் ஆஷன் பேரோவின் சரிவில் கீழே விரைந்தது. கால்தடங்களை பின்தொடர்ந்து கீழே தரிச்சு நிலத்திற்குச் சென்றது. இருப்பினும் சாம்பல் பாலைவனம் வெறுமையாகவும் இருந்தது. எந்த உயிரினமும் பார்வைக்கு இல்லை. அது மறையும் சூரியனால் கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் நிலம் லேசாக அசைந்தது. ஒரு இடியுடன் கூடிய சத்தம் தளம் முழுவதும் எதிரொலித்தது. குளிர்ந்த காற்றையும் உப்பு வாசனையையும் கொண்டு வந்தது. இருண்ட கடல் திரும்பிக் கொண்டிருந்தது. தரிச்ச நிலத்தை நோக்கி ஒரு கடைசி வெறுக்கத்தக்க பார்வையை எறிந்துவிட்டு காரபேஸ் அரக்கன் மெதுவாக திரும்பித் தன் பேரோவின் உச்சிக்கு திரும்பினான். சன்னி, நெஃபிஸ் மற்றும் காசி ஆகியோர் பெரிய மரத்தின் கிளையில் அமர்ந்து சூரியன் மறையும் வரை காத்திருந்தனர். 2 மடங்கு அதிகமான மக்கள் தங்கும் அளவுக்கு கிளை அகலமாக இருந்தது. எனவே அவர்கள் தரையிலிருந்து காணப்படுவதை பற்றி கவலைப்படவில்லை. இருப்பினும் அவர்கள் அமைதியாகவும் அசையாமல் இருந்தனர். சில சமயங்களில் தங்கள் மறைவிடத்தின் அடியில் தோன்றிய மாபெரும் அரக்கனை பற்றி எச்சரிக்கையாக இருந்தனர். அவனது காலடி சத்தம் தூங்கிய மூவரின் பதட்டமான உடல்களில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. மறந்த கரைக்கு வந்ததிலிருந்து ஒருமுறை கூட இரவு வேகமாக வரும் என்று சன்னி நம்பவில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு முதல் முறை இருந்தது. இருள் சூழ்ந்த பின்னரே அவர்கள் திட்டத்தின் அடுத்த கட்டத்தை தொடர முடியும். எனவே காத்திருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. நெஃப் மற்றும் காஸ்ஸிக்கு எதிராக முதுகில் அமர்ந்து சன்னி தூரத்தை வெறித்து பார்த்து எதையும் பற்றி யோசிக்காமல் இருக்க முயன்றார். கடந்த கால தவறுகள் மற்றும் எதிர்கால ஆபத்துகள் பற்றி கவலைப்படுவது அவரது உறுதியை குறைக்கும். மேலும் அது ஏற்கனவே பற்றாக்குறையாக இருந்தது. சன்னியின் ஆட்டத்தின் மூலம் திட்டத்தில் மிகவும் ஆரம்பத்தில் பின்னடைவை சந்தித்தார். விலைமதிப்பற்ற எக்கோவின் திடீர் இழப்பிலிருந்து அவரால் இன்னும் மீள முடியவில்லை. நிச்சயமாக பல விஷயங்கள் தவறாக நடக்கக்கூடும் என்பதை அவர் முன்பே அறிந்திருந்தார்.
உண்மையில் கணிக்க முடியாத பல கூறுகள் இருப்பதாக அவர் சிறுமிகளை எச்சரித்திருந்தார். இதனால் அவர்களின் வெற்றிக்கான வாய்ப்புகளை நம்பத்தகுந்த முறையில் கணிக்க முடியாது. ஆயினும் கூட அவர் ஆரம்பத்தில் தங்கள் குழுவின் வலிமையான உறுப்பினரை இழப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. திட்டத்தின் முதல் கட்டம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். வரவிருக்கும் விஷயங்கள் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். சன்னி இருள் சூழ்ந்த வானத்தை பார்த்தார். பெரிய மரத்தின் கிரீடத்தின் அடர்ந்த விதானத்தின் வழியாக அரிதாகவே தெரியும். மேலும் கடலின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மங்கலான அந்தி வேளையில் காசி கொஞ்சம் நகர்ந்து பின் மெதுவாக அவன் கையை அழுத்தினாள். அவளுடைய சூடான தொடுதல் சன்னியை பதற்றப்படுத்தியது. ஆனால் பார்வையற்ற பெண் தனக்கு ஆறுதல் கூற முயற்சிக்கிறாள் என்பதை உணர்ந்து அவன் தன்னை நிதானப்படுத்த அனுமதித்தான். முட்டாள், நான் என்ன குழந்தையா? கையை பிடிப்பதால் எதற்கும் தீர்வு கிடைக்காது. ஆனால் இந்த முணுமுணுப்பு எண்ணங்கள் இருந்தபோதிலும் எந்த தர்க்கரீதியான காரணமும் இல்லாமல் தான் சற்று நிம்மதியாக உணர்ந்ததை சன்னி தயக்கத்துடன் உணர்ந்தார். ஒருவேளை அவர்கள் இதை எல்லாவற்றிற்கும் மேலாக இழுக்கப் போகிறார்கள். இது அவர்களின் விருப்பம் என்றால் அவர்களை தடுக்க துணிந்தவர் யார்? விரைவில் இரவு இறங்கியது. உலகை முழு இருளில் மூழ்கடித்தது. அஷின் பாரோ இருண்ட கடலின் கருப்பு அலை அலையான வெற்றிடத்தில் ஒரு தீவாக மாறியது. பெரிய மரத்தின் கிளைகள் இருளில் மெதுவாக அசைந்தன. அவற்றின் துடிப்பான கருஞ்சிவப்பு இலைகள் இப்போது மரத்தின் அப்சிடியன் மேற்பரப்பில் இருந்து பிரித்தறிய முடியாதவை. இலைகள் கிசுகிசுத்தன மற்றும் சலசலத்தன. எழும் அலைகளின் அச்சுறுத்தும் முணுமுணுப்பில் ஒரு அமைதியான இசையை உருவாக்கியது. உண்மையின் தருணம் நெருங்கி வருவதை அறிந்த சன்னி பெருமூச்சு விட்டாள். அவர் தனது திட்டத்தில் உறுதியாக இருந்தார். இந்த சபிக்கப்பட்ட இடத்தில் எதிலும் உறுதியாக இருக்க முடியும். ஆனால் எல்லா ஆபத்துகளையும், தவறாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்திருந்தார். எல்லாவற்றின் முடிவிலும் அவர்கள் இன்னும் ஒரு நாணயத்தை தூக்கி எறிந்து கொண்டிருந்தனர். அதன் வீழ்ச்சி தங்கள் அழிவை உச்சரிக்கப் போவதில்லை என்று நம்புகிறார்கள். நேப்பின் நிலை மாறுவதை அவன் உணர்ந்தான். அவள் தலையை திருப்பி அவன் திசையை பார்த்தாள். அவள் முகத்தில் அமைதியான வெளிப்பாடு. இன்று எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு இக்கட்டானதாக இருந்தாலும் அவளது விவரிக்க முடியாத திறன் குறிப்பாக வெறுப்பாக இருந்தது. ஸ்டார்லெஸ் சூன்யத்தின் கருமை இருளில் சேஞ்சிங் ஸ்டாரால் எதையும் பார்க்க முடியாவிட்டாலும் தன் கேள்வி பார்வையை அவன் கவனிப்பான் என்பது அவளுக்கு தெரியும். சன்னி கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் அவற்றை திறந்து மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். தொடங்குவோம். அவர்கள் மூவரும் ஒரு ஒத்திகை இயக்கங்களை நிகழ்த்தி நகர்ந்தனர். காசி கவனமாக பக்கத்திற்கு மாறி சன்னி மற்றும் நெஃபிஸ் செய்ய வேண்டியதைச் செய்ய இடம் கொடுத்தார். சன்னி தனக்கும் நெப்கும் இடையில் கடற்பாசி ரக்ஷாக்கை மெதுவாக வைத்து அதை திறந்தான். அவரது இயக்கங்கள் மெதுவாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தன. ரக்ஷாக்கின் உள்ளே 2 பெரிய களிமண் கொள்கலன்கள் மென்மையான கடற்பாசினார் பல அடுக்குகளால் சூழப்பட்டிருந்தன. இந்த ஜாடிகள் சன்னியால் செய்யப்பட்டவை, மேலும் அவை குறிப்பாக உறுதியானவை அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு கைவினைஞர் அல்ல. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் களிமண்ணின் முக்கியத்துவத்தை பற்றிய ஆசிரியர் ஜோலியஸின் கூச்சலை கேட்ட ஒரே நாளில் மட்பாண்டங்களை பற்றிய அவரது அறிவு அனைத்தும் கிடைத்தது. இன்னும் அவர் குறைந்தபட்சம் அடிப்படைகளை நினைவில் வைத்திருந்தார். ஜாடிகளுக்குள் சென்டிபீட் அரக்கர்களிடமிருந்து அவர்கள் சேகரித்த எண்ணெய் அனைத்தும் சன்னியின் இதய துடிப்பை நிலையற்றதாக்கியது. ஒரு சென்டிபீட் அசுரனின் உடலில் 2 சாக்குகள் இருந்தன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு எண்ணெய் பொருளை கொண்டிருந்தன. கலக்கும்போது இந்த பொருட்கள் நம்ப முடியாத அளவிற்கு அரிக்கும், கொடிய எண்ணெயை உற்பத்தி செய்தன. அது ஒரு டோட்டியின் கார்பேஸ் மூலம் நொடிகளில் சாப்பிட முடியும். மேலும் தீப்பிடிக்கும் தன்மையும் அதிகமாக இருந்தது. ஜாடிகளில் சென்டிபீட் எண்ணெயின் 2 கூறுகள் இருந்தன. அவர்கள் பெரிய மரத்தை நோக்கி ஓடும்போது உடைக்க நேர்ந்தால் அதன் கூறுகள் கலக்க அனுமதிக்கின்றன. சரி, சன்னி காசியை அவரது தாழ்வான உடல் சகிப்புத்தன்மையை மீறி எடுத்து செல்லும் போது ரக்ஷாக் நெஃபிஸிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது. சென்டிபீட் எண்ணெய் அவரது திட்டத்தின் மையமாக இருந்தது. களிமண் ஜாடிகளை கிளையில் வைத்து சன்னி ரக்ஷாக்கில் இருந்து கடைசியாக ஒன்றை எடுத்தார். இது எலும்பினால் செய்யப்பட்ட ஒரு தற்காலிக டார்ச் மற்றும் ஆமாம், மேலும் கடற்பாசி. பாரம்பரியமாக தீபந்தங்கள் மரத்தால் செய்யப்பட வேண்டும். ஆனால் தடை செய்யப்பட்ட கரையில் குச்சிகளை விட எலும்புகள் மிகவும் எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டன. இருட்டில் அவர் நேப்பின் குளிர்ந்த கையை கண்டுபிடித்தார். அதை தனது கைக்குள் எடுத்து பின்னர் அவரது திறந்த உள்ளங்கையில் ஜோதியை வைத்தார். அந்த நேரத்தில் மாற்றும் ஸ்டாரின் கைகள் தன் உடலை தொட்ட மற்ற நேரங்களை சன்னியால் நினைவில் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. முதன்முறையாக அவர் இறக்கும் வேளையில் காரபஸ் செஞ்சுரியனின் எலும்பு அறிவாளால் அவரது மார்பு நசுக்கப்பட்டது. மற்ற நேரத்தில் அவர் ஸ்டார்லைட் லெஜியன் கவசத்தை அவளிடம் ஒப்படைத்தார் மற்றும் அவளுடைய கொடூரமான குறைபாட்டை பற்றி அறிந்தார். வெவ்வேறு காரணங்களுக்காக 2 நாட்களும் மறக்க முடியாதவை. இந்த நாள் தனது நினைவில் என்றென்றும் பதிந்திருக்கப் போகிறது என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. அவர்கள் காலை பார்க்க வாழ்ந்தாள்.
சன்னி ஆழமாக உள்ளிழுத்தார். நான் தயார். நெஃபிஸ் தலையசைத்தார். பின்னர் அவள் காலடியில் எழுந்தாள். நிமிர்ந்து நின்று ஜோதியை பிடித்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். வெள்ளை கவசம் அணிந்து காற்றில் நடனமாடும் வெள்ளி முடியுடன் அவள் ஒரு அழகான புனிதமான தேவதை போல் தோன்றினாள். அப்போது அவளது இமைகளுக்கு கீழே வெண்மையான பிரகாசம் எரிந்தது. அடுத்த கணத்தில் அவள் கைகளுக்கு கீழே இருந்து பிரகாசமான நெருப்பு வெடித்து தாச்சின் மேல் பற்றவைத்தது. மாறிவரும் நட்சத்திரம் கண்களை திறந்து அவற்றில் பிரகாசித்த ஒளியை அணைத்து தாச்சை தலைக்கு மேலே உயர்த்தியது. ஒளியற்ற உலகில் இந்த ஒற்றை சிறிய சுடர் இருள் கடலில் மூழ்கும் தனிமையான நட்சத்திரம் போல் தோன்றியது. அதே சமயம் சன்னி கிளையின் விளிம்பிற்குச் சென்று ஆழமாக உள்ளிழுத்து நுரையீரலின் உச்சியில் கத்தினார். ஏய் ஆஷோலே, உனக்கு தைரியம் இருந்தால் என்னை அழைத்து வா. பின்னர் அனைத்து நரகம் தளர்வானது. திடீரென வெடித்த ஒளி மற்றும் சன்னியின் போர்க்குணமிக்க அழுகையால் கவரப்பட்ட காரபேஸ் அரக்கன் சீற்றத்தின் புயலில் எங்கும் வெளியே தோன்றினான். அதன் உயரமான கால்கள் சாம்பல் மணலை கிழித்து அதன் மேகங்களை காற்றில் வீசியது. 2 கருஞ்சிவப்பு நிற கண்கள் உடனடியாக சன்னியின் கால்கள் வழியாக ஒரு பதட்டமான நடுக்கத்தை அனுப்ப கத்தி மனிதனின் மீது கவனம் செலுத்தியது. ஆமாம், இங்கேயே குப்பை குவியல். கொழுத்த இறால், வந்து வாங்கிக்கொள். இது இப்போது எனது தீவு. அவன் கத்தினான். அவனுடைய புத்திசாலித்தனத்திற்கு பயப்படாதது போல் பாசாங்கு செய்தான். பேய் அவனை நோக்கி ஓடியது. ஒரு வீட்டைப் போல உயரமாக இருந்தாலும் அரிவாளால் பெரிய மரத்தின் கிளைகளை அடையும் அளவுக்கு உயரமாக இல்லை. எனவே சன்னி இன்னும் பாதுகாப்பாக இருந்தார். இது நீண்ட காலத்திற்கு நடக்காது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இது போதுமானதாக இருந்தது. அவர் தவறவில்லை என்றால். சன்னி நின்றிருந்த கிளையின் அடியில் காரபேஸ் அரக்கன் தோன்றத் தொடங்கியபோது அவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து குறிவைத்து 2 ஜாடிகளையும் கீழே எறிந்தான். அந்த உயிரினம் மின்னல் வேகத்தில் தனது பயங்கரமான அரிவாள்களால் 2 ஜாடிகளையும் துண்டு துண்டாக வெட்டியது. இருப்பினும் அதனால் எந்த பயனும் இல்லை. உள்ளே இருந்த எண்ணெய் திரவங்கள் அதன் கரப்பான் மீது நீரோட்டத்தில் மழை பெய்தது. அதைத் தொடர்ந்து களிமண் துண்டுகள் சிதறின. ஏதேனும் இருந்தால் அது பாதிப்பின் மேற்பரப்பை மட்டுமே பெரிதாக்கியது. பேய்களின் உலோக காராபேஸின் பெரும்பகுதியை திரவ அடுக்கில் உள்ளடக்கியது. 2 கூறுகளும் கலந்து கொடிய அரிக்கும் எண்ணெயை உருவாக்குகின்றன. பின்னர் அது பளபளப்பான கவசமாக எரிந்தது. சன்னி மூச்சு விடாமல் நின்றான். இருப்பினும் சென்டிபீட் அசுரனின் எண்ணெய் துப்புரவு செய்பவர்கள் மற்றும் செஞ்சுரியன்கள் ஆகிய இருவரின் உடைக்க முடியாத சிட்டினை அழிக்கும் திறன் கொண்டது. இது காரபேஸ் அரக்கனின் உடலை உள்ளடக்கிய விசித்திரமான கலவைக்கு எதிராக முற்றிலும் பயனற்றதாக மாறியது. அதில் ஒரு கீறல் கூட விடவில்லை. சன்னியின் முகம் இருண்டது. அது. நெஃபிஸ் அமைதியாக ஒரு கையை உயர்த்தி பக்கத்தில் தோன்றினார். நான் எதிர்பார்த்தது போலவே. அதிர்ஷ்டவசமாக எண்ணெயின் அரிக்கும் குணங்களுக்கு சன்னி அதிக மதிப்பை வைக்கவில்லை. அதன் மற்ற தரத்திற்கு அவருக்கு எண்ணெய் தேவைப்பட்டது. அதன் எரியக்கூடிய தன்மை. பாரிய அசுரன் எழுப்பிய உரத்த ஒலிகளால் வழிநடத்தப்பட்ட நெஃபிஸ் நகர்ந்து தனது கையின் சக்தி வாய்ந்த ஊசலாட்டத்தால் ஜோதியை கீழே எறிந்தார். சுழன்று ஜோதி ஒரு விண்கல் போல காற்றில் பறந்து அரக்கனின் கார்பேஸின் நடுவில் சரியாக இறங்கியது. அடுத்த நொடியில் அந்த மாபெரும் உயிரினம் தீயில் மூழ்கியது. நெருப்பு அரக்கனை சேதப்படுத்தும் என்று சன்னி உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. பெஹிமோத் சாதாரண வெப்பத்தை விட அதிகமாக தாங்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஆனால் இப்போது எரியும் எண்ணெயில் மூடப்பட்டிருக்கும் காரபேஸ் அரக்கன் மறந்த கரையின் இருண்ட இரவில் பிரகாசமாக பிரகாசித்தது. சபிக்கப்பட்ட இருண்ட கடலின் அனைத்து அரக்கர்களையும் அதன் கருமையான ஆழத்திலிருந்து ஊர்ந்து வருமாறு அவர் ஒரு நெருப்பு விளக்காக மாறினார்.
ராட்சத அரக்கன் தீப்பிழம்புகளில் மூழ்கி இரவின் பசி இருளில் ஒரு பிரகாசமான கலங்கரை விளக்கை போல பிரகாசித்தான். அவரது பளபளப்பான கவசம் பிரதிபலித்த ஒளியால் எரிந்தது, எல்லா திசைகளிலும் கதிரியக்க மின்னலை அனுப்பியது. எரியும் எண்ணெயின் துளிகள் தரையில் விழுந்து சாம்பல் மணலை தாக்கும் போது எரிந்து கொண்டிருந்தன. ஒரு நொடி நேரம் நின்று போனது போல் தோன்றியது. சன்னி நெருப்பின் ஒளிரும் பிரகாசத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் விரிந்தன. அவர்கள் உண்மையில் இந்த பைத்தியக்காரத்தனத்தை இழுத்துவிட்டார்கள் என்று நம்ப முடியவில்லை. நெஃபிஸ் அவன் பக்கத்தில் உறைந்திருந்தாள். எரிந்த பிறகும் அவள் கை நீட்டியிருந்தது. ஆனால் அவர்கள் உண்மையில் செய்தார்கள். அவர்கள் அதை இழுத்தனர். கேரபேஸ் அரக்கனை நேர்மையான போரில் எதிர்கொள்வதை சன்னி ஒருபோதும் தீவிரமாக கருதவில்லை. ஒரு மாபெரும் மரண இயந்திரத்திற்கும் 3 சக்தியற்ற மனிதர்களுக்கும் இடையிலான போர் நேர்மையானவர் என்று கூட அழைக்கப்படலாம். இருப்பினும் அவர்களின் வலிமை இல்லாததால் அவர்கள் தீய உயிரினத்தை கொல்ல முடியாது என்று அர்த்தமல்ல. அதை எப்படி செய்வது என்பதில் அவர்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக, அவர்களுக்காக மோசமான வேலையைச் செய்வதற்கு அவர்கள் வலிமையான ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். அதனால்தான் ஆஷன் பேரோ மீது பதுங்கி இரவு வரும் வரை காத்திருந்து பீரோவை எரித்து இருண்ட கடலின் பயங்கரமான அரக்கர்களால் அது சிதைக்கப்படுவதை பார்க்க அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். இப்போது அவர்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பாதியிலேயே இருந்தனர். நிச்சயமாக மிகவும் ஆபத்தான பகுதி இன்னும் வரவில்லை. அவர்கள் இன்னும் கருப்பு நீரின் உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க வேண்டியிருந்தது. மற்றும் அதற்கு முன் காராபேஸ் அரக்கன் ஆவேசத்துடன் கர்ஜித்தது. சன்னிக்கு காதுகளில் ரத்தம் வருவது போல் இருந்தது. துருப்பிடித்த உலோகம் ராட்சத நகங்களால் கிழிந்து கிழிந்து கிடப்பது போல் காதை கெடுக்கும் சத்தம் கேட்டது. 2 கருஞ்சிவப்பு கண்கள் தீப்பிழம்புகளின் வழியாக பிரகாசித்தது. கொலைவெறியின் செறிவூட்டப்பட்ட கற்றையுடன் இளைஞனை துளைத்தது. அதற்கு முன் கடல் அரக்கர்கள் வரும் வரை அவர்கள் நீடிக்க வேண்டியிருந்தது. கோபமடைந்த அரக்கன் அவர்களின் இரத்தத்திற்காக வெளியேறியது. மேலும் அஷன் பேரோவில் இருண்ட கடல் உயிரினங்கள் தோன்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. பேய் வீச்சு தாக்குதல்களை நிகழ்த்தும் திறன் கொண்டது என்று சன்னி பயந்தார். இல்லையெனில் அவர் அவர்களை சந்திக்க மரத்தின் மீது ஏறலாம் அல்லது அவர்கள் நினைக்காத வகையில் அவர்களை கொல்ல முயற்சி செய்யலாம். மிக மோசமான சூழ்நிலையில் அவர்கள் அவரது கோபத்தை சிறிது காலம் தாங்க வேண்டியிருக்கும். ராட்சசனின் வெறுக்கத்தக்க கண்களை பார்த்தபோது அந்த உயிரினம் அதே திசையில் சிந்திப்பதை உணர்ந்தான். அரக்கன் பெரிய மரத்தின் ஒப்சிடியன் தண்டு திசையில் பார்த்தபோது சன்னியின் இதயம் திடீரென்று சற்று தடுமாறியது. இருப்பினும் இறுதியில் குளிர் பகுத்தறிவு கேரபேஸ் அரக்கனின் மனதில் வெறித்தனமான கோபத்தை வென்றது. 3 சிறிய மனிதர்களை அணுகுவதற்கு நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக அவர் திடீரென தரையில் உருண்டு விழுந்தார். மணலை பயன்படுத்தி தனது கார்பேஸில் நடனமாடும் தீப்பிழம்புகளை அணைக்க வேண்டும் என்று நம்பினார். தீவு முழுவதும் அதிர்ந்தது. கிட்டத்தட்ட சன்னியை கிளையிலிருந்து தூக்கி எறிந்தது. தனம். பாஸ்டர் ஏன் இவ்வளவு புத்திசாலியாக இருக்க வேண்டும்? ஒரு கணம் ஆழத்தில் வசிப்பவர்கள் அதை கவனிக்கும் முன் பேய் உண்மையில் தீயை அணைப்பதில் வெற்றி பெறப் போகிறது என்ற எண்ணத்தை சன்னி மகிழ்வித்தார். ஆனால் அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. திடீரென்று நெஃபிஸ் கடலின் இருண்ட மேற்பரப்பை எதிர்கொள்ள திரும்பினார். அவள் முகம் லேசாக வெளிரியது. சன்னி எதிர்வினையாற்ற ஒரு நொடி தாமதமானார். ஆனால் கிட்டத்தட்ட உடனடியாக அவரும் அவர்களைச் சுற்றியுள்ள உலகில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை உணர்ந்தார். வார்த்தைகளால் விவரிக்க கடினமாக இருந்தது. கருஞ்சிவப்பு இலைகளின் சலசலப்பு திடீரென்று அமைதியாக உணர்ந்தது. சாம்பல் தீவின் கரையில் அலைகளின் சத்தம் சத்தமாக மோதியது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத அழுத்தம் உலகில் இறங்கியது போல் இருந்தது. எல்லாவற்றையும் சற்று வித்தியாசமாக உணரவைத்தது. பின்னர் காற்று குளிர்ச்சியாக மாறியது. இருண்ட தண்ணீருக்கு மேலே அடர்ந்த மூடுபனி சுவர் தோன்றியது. கேரபேஸ் அரக்கனும் இந்த மாற்றத்தை கவனித்திருந்தான். அவர் தீயை அணைக்கும் முயற்சியை நிறுத்திவிட்டு மணலிலிருந்து எழுந்தார். எண்ணெய் இன்னும் அவரது கார்பேஸில் எரிகிறது. அதற்கு மேல் கவனம் செலுத்தாமல் அரக்கன் கடலுக்கு திரும்பினான். அவனது தோரணையில் இருந்து ஒரு கடுமையான ராஜினாமா உணர்வு வெளிப்பட்டது. பின்னர் அது இருண்ட தீர்மானம் மற்றும் வெறித்தனமான இரத்தவெறி ஆகியவற்றால் மாற்றப்பட்டது. மூடுபனி மெதுவாக நகர்ந்து தீவில் ஊர்ந்து சென்றது. சன்னி தனது முதுகுத்தண்டில் நடுக்கம் மூடுவதை உணர்ந்தார். அது காற்றுக்கு எதிராக பாய்வதை உணர்ந்தார். அலைகளின் சத்தம் இப்போது முணுமுணுத்து மாறிவிட்டது, கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத வகையில். அங்கே மூடுபனியில் ஏதோ நகர்ந்தது. அவர் கிட்டத்தட்ட ஒரு உருவத்தை உருவாக்க முடியும். அது இருந்தது. திடீரென்று காசியின் சிறிய உள்ளங்கை அவன் கண்களை மூடிக்கொண்டது. பதற்றத்துடன் நடுங்கிய குரலில் அவள் கிசுகிசுத்தாள். பார்க்காதே, என்ன நடந்தாலும் கண்ணை திறக்காதே. சன்னி உறைந்து போய் பணிவுடன் கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு குளிர் பயம் அவன் இதயத்தைச் சுற்றி கொண்டது. பார்வையற்ற பெண்ணின் குரல் இப்படி ஒலிப்பதை அவர் கேட்டதில்லை. அவள் பயங்கரமான காட்சிகளை நினைவுபடுத்தும் போது கூட. காசி மெதுவாக தன் கையை அகற்றினாள்.
கண்மூடித்தனமாக அவர் கேட்கும் திறனை மட்டுமே நம்ப முடியும். குளிர்ந்த மூடுபனி தன் தோலை தொடும் வரை குறைந்தபட்சம் அதைத்தான் நினைத்தான். பிறகு மௌனமான அமைதியில் மீண்டும் காசியின் குரல் கேட்டது. இம்முறை மட்டும் அது சிதைந்து தவறான திசையில் இருந்து வந்தது. பார்க்காதே, பார்க்காதே, பார்க்காதே. சன்னி தன் தலைமுடி உதிர்ந்து நிற்பதை உணர்ந்தான். பார்வையற்ற பெண்ணின் சிதைந்த குரலின் ஒலி மூடுபனியில் எதிரொலித்தது. எல்லா பக்கங்களிலிருந்தும் அவனைச் சூழ்ந்தது. அமைதியாக வளர்வதற்கு பதிலாக அது சத்தமாகி தன்னைத்தானே மேலெழுப்பிக் கொண்டிருந்தது. பார்க்காதே, 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 பார்க்காதே. பின்னர் அது இன்னும் சத்தமாக வளர்ந்து அலறல்களின் சத்தமாக மாறியது. அலை போல சன்னி மீது மோதியது. மனித குரல் நான்கள் எப்பொழுதும் உருவாக்கக்கூடியது போல் எதுவும் இல்லை. பார்க்காதே, பார்க்காதே, பார்க்காதே. மனிதாபிமானமற்ற அலறல்களின் தாக்குதலால் திகைத்து நின்ற சன்னி. அவர் செய்யக்கூடியது முழங்காலில் விழாமல் இருக்க முயற்சிப்பதுதான். பின்னர் அவரது பின்னடைவு கிட்டத்தட்ட உடைந்தபோது திடீரென்று எல்லாம் நின்றுவிட்டது. திடீர் மௌனம் உலகை சூழ்ந்து அவரை நிம்மதியுடன் வெளியேற்றியது. அது முடிந்தது. சில வினாடிகளுக்குப் பிறகு காசி அவன் காதில் கிசுகிசுத்தார். கண்ணை திற. அவள் குரலின் தெளிவான ஒலியை கேட்டதும் சன்னி அவள் சொன்னதை செய்யப் போகிறாள். பின்னர் அவர் நிறுத்தினார். அவள் குரல் திகிலூட்டுவதாகவும் சிதைந்ததாகவும் ஒலிக்கவில்லை. வழக்கம் போல் இனிமையாகவும் இருந்தது. அது சரியான திசையிலிருந்தும் வந்தது. ஆனால் அதில் ஏதோ தவறு இருந்தது. என்ன? அவன் கண்களை மூடிக்கொண்டு தவித்தான். ஏன் இவ்வளவு அமைதியாக இருந்தது? அவன் காதில் கிசுகிசுக்க அவள் அருகில் சாய்ந்தபோது அவள் மூச்சுக்காற்றின் வெப்பத்தை ஏன் உணரவில்லை? எப்படி? அவன் உயரமாக இருந்தால் அவள் எப்படி சாய்ந்திருப்பாள்? மூச்சு விடக்கூட பயந்து உறைந்தாள் சன்னி. காசியின் தெளிவான பழக்கமான குரல் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டது. கண்ணை திற. பின்னர் வெறும் சென்டிமீட்டர் தொலைவில் அது குளிர் தீய அதிகாரத்துடன் வெடித்தது. உங்கள் கண்களை திற. ஆனால் அவர் செய்யவில்லை. ஒரு வினாடி கடந்தது. பின்னர் மற்றொன்று, பின்னர் ஒன்று. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நித்தியம் போல் உணர்ந்தனர். சன்னி நடுங்கினார். நடைமுறையில் தனது உடல் வயதானதை உணர்ந்தார். இறுதியாக குரல் திரும்பியது. ஆனால் இம்முறை அது இன்னும் தொலைவில் இருப்பதைப் போல உணர்ந்தது. பின்வாங்கியது. பரவாயில்லை. விரைவில் இலைகளின் சலசலப்பு மற்றும் அலைகளின் சத்தம் மீண்டும் கேட்க முடிந்தது. காசியும் நெஃப்பும் அவருக்கு அருகில் முரட்டுத்தனமாக மூச்சு விடுவதையும் அவனால் கேட்க முடிந்தது. அவர்களும் பயங்கர மிமிக்ஸால் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் அவர்களுக்கு கீழே எங்கோ காரபேஸ் அரக்கன் கர்ஜித்து தன் அறிவாளால் ஒன்றையொன்று தாக்கினான். பெரிய மரத்தின் அடியில் எக்கின் உரத்த ஆரவாரம் எதிரொலித்தது. எல்லா திசைகளிலும் கிட்டத்தட்ட தெளிவாக தெரியும் அலையை அனுப்பியது. இந்த அலையானது இயற்கைக்கு மாறான மூடுபனியை வெளியேற்றி தூய்மையான காற்றின் மிகப்பெரிய கோலத்தை உருவாக்கியது. சன்னி இன்னும் கண்களை மூடியிருந்தாள். அடுத்த நொடியில் மூடுபனிக்குள் மறைந்திருந்த அறியாத பயங்கரத்துடன் அரக்கன் மோதியதால் தீவு முழுவதும் நடுங்கியது. காதை கெடுக்கும் இடியுடன் ஏதோ உடைந்தது. மீண்டும் நிலம் அதிர்ந்தது. பெரிய மரத்தின் கிளைகள் அசைந்தன. அவரது கைகள் நடுங்க. சன்னி அவர்களை நீட்டி தனது தோழர்களை பிடித்து அவர்களை நெருக்கமாக இழுத்தார். ஒருவரையொருவர் பிடித்துக்கொண்டு ஆவேசப்போரின் ஓசைகளை கேட்டுக்கொண்டு காத்திருந்தனர். ஒரு நித்தியத்திற்கு பிறகு காரபேஸ் அரக்கனுக்கும் ஆழத்திலிருந்து வந்த விருந்தினருக்கும் இடையிலான சண்டை முடிந்தது. அஷேன் பேரோவில் மீண்டும் அமைதி திரும்பியது. சன்னி நீண்ட காலத்திற்கு முன்பே காலத்தின் பாதையை இழந்து இரண்டு அரக்கர்கள் மோதும் ஒவ்வொரு முறையும் பெரிய மரத்தின் வழியாக ஓடும் நடுக்கங்களுக்கு உணர்ச்சியற்றவராக வளர்ந்தார். திடீர் அமைதி அவருக்கு ஒரு தொடக்கத்தை அளித்தது. லேசான நடுக்கத்துடன் அவர் தலையை திருப்பி கேட்டார். என்ன நடக்கிறது என்பதை அறிய முயன்றார். பயங்கரமான போரின் அமைதியான பிறகு நெஃபிஸ் தயங்கினார். பின்னர் கரடுமுரடான குரலில் கூறினார். நாம் இப்போது கண்களை திறக்கலாம். சன்னி அவள் அறிவுரையை பின்பற்றுவதற்கு முன் தாமதமாகிவிட்டாள். அவர் கண்களை திறந்து 2 முறை சிமிட்டினார். அவரது பார்வை மெதுவாக திரும்பியது. விடியலின் வெளிரிய ஒளி கிழக்கிலிருந்து தவழ்ந்து மங்கலான அந்தியில் தீவைச் சூழ்ந்து கொண்டிருந்தது. அவற்றின் கீழ் தீவின் மேற்பரப்பு கிழிந்து தலைகீழாக கிட்டத்தட்ட அடையாளம் காண முடியாததாக இருந்தது. ஆஷென் பேரோ பல சுற்றுகள் கனரக பீரங்கி துப்பாக்கிச் சூடுகளால் தாக்கப்பட்டது போல் இருந்தது. மற்றும் அந்த மேற்பரப்பில் அடடா! கேரபேஸ் அரக்கன் மெதுவாக தீவின் விளிம்புகளிலிருந்து பின்வாங்கிக் கொண்டிருந்தது. நீல நிற இரத்தத்தின் தடத்தை பின்னால் விட்டுச் சென்றது. அவர் பலத்த காயம் அடைந்து பயங்கரமான வடிவில் இருந்தார். பல கைகால்கள் காணாமல் போயிருந்தன மற்றும் ஒரு சிலந்தி வலை விரிசல்கள் அவரது ஒரு காலத்தில் பழமையான கார்பேஸை மூடியது. அவனுடைய 2 கைகள் போய்விட்டன. அவனிடம் ஒரு அரிவாளும் ஒரு பிஞ்சரும் இருந்தன.
அவரது பின் கால்களில் பெரும்பாலானவை உடைந்தன அல்லது துண்டிக்கப்பட்டன. இதனால் பேஹிமோத் ஒரு விசித்திரமான, நிலையற்ற நடையில் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் இன்னும் உயிருடன் இருந்தார். மேலும் அவரது முக்கிய உறுப்புகளை உள்ளடக்கிய கவச தகடுகள் எதுவும் பெரிதாக சேதமடையவில்லை. அவருடைய உலோக ஓடு இன்னும் வலுவாகவும் ஊடுருவ முடியாததாகவும் இருந்தது. சன்னி தனது கைமுஷ்டிகளை இறுக்கிப் பிடித்து நெஃப்வை பார்த்தார். அவரது முகத்தில் இருண்ட வெளிப்பாடு. என்ன செய்வது? மாறும் ஸ்டார் கீழே பார்த்தார். அவளுடைய அமைதியான, சாம்பல் நிற கண்களில் குளிர்ச்சியான பளபளப்பு இருந்தது. அவள் கையை பக்கவாட்டில் நீட்டி வாளை வரவழைத்து சொன்னாள், அவனை முடிக்கவும். உறுதியான ஒரு கடுமையான தோற்றம். இந்த கட்டத்தில் வாதிடுவதற்கு எந்த காரணமும் இல்லை. அவர்களுக்கு வேறு வழியில்லாமல் தீவின் பாதுகாவலரை அவர்களே எதிர்கொண்டனர். சன்னியின் தந்திரங்களின் பை அனைத்தும் காலியாக இருந்தது. இறுதியில் அவர்களின் தலைவிதி இன்னும் கூர்மையான கத்திகளால் தீர்மானிக்கப் போகிறது. யாரோ கொல்லப்படுவார்கள், யாரோ கொலையாளியாக இருக்கப் போகிறார்கள். அவருடைய கவசத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோம்? நெஃபிஸ் தன் கையில் இருந்த வாளை எடை போட்டு கீழே பார்த்தாள். நான் கவசத்தை உடைப்பேன். நீங்கள் ஒரு திறப்பை உருவாக்க முடியுமா? தேவையில்லாத கேள்விகளில் நேரத்தை வீணடிக்காமல் தலையசைத்தார் சன்னி. சேஞ்சிங் ஸ்டார் பேயின் கற்பப்பையை வெட்டுவதில் தனது திறமையை உறுதியாக நம்பியிருந்தால் அவர் அதை சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை. ஒரு திறப்பை உருவாக்குவது, அது எளிதாக இருக்கப்போவதில்லை. அசுரன் பயங்கரமான காயங்களுக்கு ஆளாகியிருந்தாலும் அவன் இன்னும் கணக்கிடப்பட வேண்டிய சக்தியாகவே இருந்தான். அவரது அளவு மட்டுமே சிரமங்களை ஏற்படுத்தப் போகிறது. எந்தவிதமான திறம்பட்ட தாக்குதலையும் நடத்த நினைக்கும் முன் அவர்கள் பீமத்தை மண்டியிட வேண்டும். மேலும் அவர் அவர்களின் தாக்குதலின் கீழ் நிற்கப் போவதில்லை. ஆனால் வேறு என்ன செய்ய இருந்தது? நெஃபிஸ் தங்க கயிற்றை கிளையில் கட்டிக் கொண்டிருந்தபோது சன்னி காசியிடம் சென்று அவள் தோளை லேசாக அழுத்தினாள். வலுக்கட்டாயமாக புன்னகைக்க முயன்றாள். காரபேஸ் அரக்கன் இன்னும் உயிருடன் இருப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். கனமான, குளிர், இருண்ட உணர்வு அவரது இதயத்தை பற்றி கொண்டிருந்தாலும் சன்னி தனது குரலை நிதானமாகவும் கவலையற்றதாகவும் ஒலிக்க முயன்றார். ஆமாம், ஆனால் மிகவும் அரிதாகவே. அதிகம் கவலைப்பட வேண்டாம். இந்த முழு விஷயமும் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும். ஒரு வழி அல்லது வேறு என்று உள்ளுக்குள் சேர்த்து கொண்டார். காசியின் புன்னகை வலுவிழந்தது. அவளுக்கு உறுதியளிக்கும் அவனது விகாரமான முயற்சியால் அவள் உறுதியாக நம்பவில்லை. சன்னி தயங்கினாள். ஏய், நீ எப்போதாவது பேய் இறைச்சி சாப்பிட்டிருக்கிறாயா? பார்வையற்ற சிறுமி அவனுடைய கேள்வியில் தெளிவாக ஆச்சரியப்பட்டாள். என்ன? இல்லை. சன்னி சிரித்தாள். ஒரு பேய் மாமிசம் எப்படி இருக்கும்? நான் ஒரு சிறந்த சமையல்காரன், நான் உங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன். நெஃப் உணவு தயாரிப்பதில் ஏகபோக உரிமை பெற்றிருந்தார். அதனால் வனவிலங்கு சர்வைவல் படிப்பில் உள்ள அனைத்து அறிவையும் பயிற்சி செய்ய எனக்கு வாய்ப்பில்லை. டீச்சர் ஜூலியஸ் கனவுலகத்திற்கான தனது பயணத்திற்கு தயாராகும் வகையில் உண்ண முடியாததாக தோன்றும் அனைத்து வகையான பொருட்களையும் அனைத்து வகையான கனவு உயிரினங்களின் இறைச்சிகளையும் எப்படி சமைக்க வேண்டும் என்று அவருக்கு கற்பிப்பதில் நிறைய நேரம் செலவிட்டார். இங்கே பசி மிகவும் கொடூரமான அரக்கர்களைப் போலவே எதிரியாக இருந்தது. எங்கள் கைகளில் கொஞ்சம் பேய் இறைச்சி கிடைத்தவுடன் நான் உங்களுக்கு ஒரு மாமிசத்தை தயார் செய்வேன். இது நீங்கள் சாப்பிட்டதில் மிகவும் சுவையான பேய் மாமிசமாக இருக்கும். நான் சத்தியம் செய்கிறேன். இறுதியாக காசியின் முகத்தில் ஒரு உண்மையான புன்னகை தோன்றியது. அவள் அவனுக்கு மரியாதையாக தலையசைத்தாள். சரி, அது ஒரு வாக்குறுதி. இதற்கிடையில் நெஃபிஸ் கயிற்றால் செய்யப்பட்டது. அவள் தயக்கமின்றி அதை கீழே எறிந்துவிட்டு அவனை பார்த்தாள். நீங்கள் தயாரா? சன்னி பெருமூச்சுவிட்டு ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டு நிழலால் தன் உடலின் வலிமையை உணர்ந்தான். ஆமாம், இதை செய்வோம். அவர்களின் கால்கள் தரையை தொட்டவுடன் சன்னி தனது மார்பில் ஒரு துளை எறிவதை உணர்ந்தார். மேலே பார்த்தபோது ஊனமுற்ற காரபேஸ் அரக்கன் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். மீதமுள்ள ஒரு கண்ணில் ஒரு இருண்ட பளபளப்பு பிரகாசித்தது. மற்றொன்று போய்விட்டது. இரத்தப்போக்கு கருப்பு இடைவெளியை மட்டுமே விட்டுச் சென்றது. இந்த தூரத்தில் பேயின் உடலில் ஏற்பட்ட சேதம் இன்னும் பலவீனமாக தோன்றியது. அதன் கார்பேஸ் பல இடங்களில் உடைந்து விரிசல்களால் மூடப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றும் நீளமான இரத்தத்தால் கசிந்தது. துரதிர்ஷ்டவசமாக எந்த விரிசல்களும் முக்கிய உறுப்புகளுக்கு அருகில் இல்லை. அவரது முன் கால்களில் ஒன்றைப் போலவே அவரது கொம்புகளும் உடைந்தன. மேலும் பல பின்புற கால்கள் உடைந்தன அல்லது முற்றிலும் கிழிந்தன. கடுமையான இரத்தப்போக்கை தடுக்க அவரது 2 துண்டிக்கப்பட்ட கைகளின் ஸ்டம்புகள் அவரது உடற்பகுதியில் இறுக்கமாக அழுத்தப்பட்டன. மற்ற இருவரும் தரையில் தொங்கிக் கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட சாம்பல் மணலுக்கு எதிராக துலக்கினர். மாபெரும் அசுரன் உடைந்து சோர்வாக காணப்பட்டார். இருப்பினும் அது இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஒருவேளை முன்பை விட அதிகமாக இருக்கலாம்.
ஏனென்றால் பயங்கரமான காயங்கள் இருந்தபோதிலும் அவரது பார்வை இன்னும் உறுதியானது மற்றும் தீய புத்திசாலித்தனம் நிறைந்தது. அது இன்னும் பைத்தியக்காரத்தனத்தையும் இரத்த வெறியையும் பரப்பிக் கொண்டிருந்தது. இது இப்போது சன்னி மற்றும் நெஃபிஸ் மீது குவிந்துள்ளது. அவரது வருந்தத்தக்க நிலையின் கட்டிடக் கலைஞர்கள். உதயசூரியனின் முதல் ஒளிக்கட்டைகள் அரக்கனின் ஒரு காலத்தில் பளபளப்பான கார்பேஸை மூடியிருந்த கூர்முனைகளில் பிரகாசித்தது. எரியும் கருஞ்சிவப்பு நிறத்தில் அவற்றை வரைந்தது. சன்னி அசூர் பிளேட்டை வரவழைத்து நெஃபிஸை பார்த்தார். ஜாக்கிரதையாக இருங்கள், அவர் மின்னல் வேகத்தில் இருக்கிறார். அந்த பயங்கரமான உயிரினம் செயலில் இருப்பதை அவர் மட்டுமே பார்த்தார். எனவே பேய் உண்மையில் எவ்வளவு ஆபத்தானது என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். நெஃபிஸ் தலையசைத்து எதிரியிடமிருந்து கண்களை எடுக்காமல் முன்னேறினாள். காத்திருந்த காரபேஸ் அரக்கனை நோக்கி இருவரும் நடந்தனர். சன்னி சற்றே முன்னோக்கி சென்று வலதுபுறத்திலிருந்து பெஹிமோத்தை வட்டமிடுவதை நோக்கமாக கொண்டிருந்தார். பேய் தனது கடைசி அரிவாள் மற்றும் கண் இரண்டையும் வைத்திருந்த பக்கம். மாறிவரும் நட்சத்திரம் அவருக்கு பின்னால் ஓரிரு படிகள் இருந்தது. இடதுபுறத்திலிருந்து உயிரினத்தை வட்டமிடுவதை நோக்கமாக கொண்டது. அவரது பின்சர் கை மெதுவாக காற்றில் உயர்ந்தது. இந்த போரில் எதிரியின் தாக்குதலின் சுமைகளை எடுத்துக்கொள்வது சன்னியின் பாத்திரமாக இருந்தது. சரியான நேரத்தில் அவரது பங்குதாரர் மரண அடியை சமாளிக்க அனுமதித்தார். டஜன் கணக்கான வாழ்க்கை அல்லது இறப்பு சூழ்நிலைகளில் தப்பிப்பிழைத்ததன் மூலம் அவர்கள் உருவாக்கிய மறைமுகமான புரிதலின் மூலம் அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒத்துழைக்க முடிந்தது. கிட்டத்தட்ட ஒன்றாக சண்டையிட்டனர். இது அவர்களின் முக்கிய நன்மையாக இருந்தது. அவர்கள் நெருங்கியபோது சன்னி பேயின் தோரணையில் ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்தார். உடனே நரகம் அவிழ்க்கப் போகிறது என்பதை அறிந்தான். எதிரியின் வேகத்தை பற்றி அவர் நெஃபிஸை எச்சரித்தார், ஆனால் அவரே அதை சமாளிக்க வேண்டியிருந்தது. ராட்சத உயிரினத்தை விட அவர் மிகவும் மெதுவாக இருப்பதை சன்னி அறிந்திருந்தார், ஆனால் அவர் இன்னும் பெரிய பயங்கரமான அரிவாளை தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அது தோன்றியது போல் மோசமாக இல்லை. சண்டையில் வேகம் எல்லாம் இல்லை. உதாரணமாக ஹான்லி குலத்தின் பெருமைமிக்க வாரிசுகளுக்கு எதிராக சேஞ்சிங் ஸ்டாரின் பயிற்சி போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். காஸ்டர் ஒரு அம்சத்திறனை கொண்டிருந்தார். அது அவரை வெள்ளி முடி கொண்ட பெண்ணை விட 10 மடங்கு வேகமாக்கியது குறைந்தபட்சம். இருப்பினும் இறுதியில் அவர் ஒரு முடி தூரத்தில் மட்டுமே வென்றார். நெஃபிஸ் எதிர்பாராத முழங்கை தாக்குதலால் அவரது முகத்தை கிட்டத்தட்ட நொறுக்கினார். காஸ்டரை அவளால் பிடிக்க முடிந்தது, அவளது வேகமான எதிர்வினையின் காரணமாக அல்ல. அவர்களின் வேகங்களுக்கு இடையே பெரிய வித்தியாசம் இருப்பதால் எந்த எதிர்வினையும் அவளுக்கு உதவ முடியாது. மாறாக அவளால் எதிராளியின் தாக்குதல்களை கணிக்கவும் கையாளவும் முடிந்தது. காஸ்டர் தனது முழங்கையின் பாதையில் அவர் முடிவடையும் என்பதை அறியும் முன்பே வேலைநிறுத்தத்தை தொடங்கினார். அவள் போர்க்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாள். இப்போது மறந்துபோன கரையின் பண்டைய அரக்கனுக்கு எதிராக அவர்கள் அந்த சாதனையை மீண்டும் செய்ய வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவரது வேக நன்மை காஸ்டரை போல பைத்தியக்காரத்தனமாக இல்லை. ஏறக்குறைய ஒரே நேரத்தில் சன்னியும் நெஃபிஸும் முன்னோக்கிச் சென்று வெவ்வேறு பக்கங்களிலிருந்து பெஹிமோத்தை தாக்கினர். அவரும் நகர்ந்தார், அவற்றை பிரிக்க தயாராக இருந்தார். அவனது பின்சர் மற்றும் அரிவாள் இரண்டும் காற்றில் உயர்ந்தன. சன்னி தன்னால் இயன்ற வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். அசூர் பிளேட் அவனுக்கு பின்னால் நீட்டப்பட்டது. அவன் இதயத்தில் குளிர்ந்த உறுதியின் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவர் தனது கத்தியால் வாழ அல்லது இறக்க தயாராக இருந்தார். இருப்பினும் அடுத்த கணத்தில் அவரது கால் மணலில் நழுவுவது போல் தோன்றியது. மேலும் அவரது கண்கள் அகலமாக திறந்தபோது சன்னி தடுமாறினார். கிடைத்த வாய்ப்பை வீணாக்காமல் கரபேஸ் அரக்கன் தாக்கினான். தீக்கிலூட்டும் அரிவாள் காற்றை கிழித்து ஆதரவற்ற மனிதனை பாதியாக வெட்டுவதை நோக்கமாக கொண்டது. ஆனால் அது மணல் மட்டுமே தாக்கியது. பேயின் தாக்குதலுக்கு தூண்டில் சமநிலை இழந்துவிட்டதாக காட்டிக்கொண்ட சன்னி கடைசி நொடியில் பக்கவாட்டில் குதித்து கொடிய கத்தியை எளிதாக தவிர்த்தார். எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் கணிக்கும் அளவுக்கு அவர் இருக்கவில்லை. மாறாக கணிக்கக்கூடிய தாக்குதலை செய்ய எதிரியை கையாள்வது எளிதாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக வஞ்சகமும் கையாளுதலும் அவருடைய பலமாக இருந்தது. அரிவாளின் அச்சுறுத்தலில் இருந்து தற்காலிகமாக பாதுகாப்பாக சன்னி பேயின் கால்களை நோக்கி ஓடினார். அதே நேரத்தில் நெஃபிஸ் பாரிய பிஞ்சரை தவிர்க்க முடிந்தது, மேலும் அவர்களையும் மூடினார். அவர்கள் தங்கள் இலக்குகளை கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அடைந்தனர், ஒன்று வலமிருந்து மற்றொன்று இடமிருந்து. சன்னி அசூர் பிளேடால் வெட்டினார். அது மெருகூட்டப்பட்ட கவசத்தை தாக்கியது மற்றும் அதில் ஒரு சிறிய கீறல் கூட விடாமல் மீண்டும் குதித்தது. மந்தமான வலி அவரது கைகளில் பரவியது. பெஹிமோத்தின் பாரிய உடலின் மறுபுறம் நெஃபிஸ் அதிக வெற்றியை பெற்றார். அவள் ஏற்கனவே காயமடைந்த அசுரனின் முன் காலை தாக்கி உலோகத் தகட்டின் பரந்த விரிசல் வழியாக அவனது சதையை ஆழமாக வெட்டினாள். கடுமையாக சேதமடைந்ததால் ராட்சத உயிரினத்தின் எடையை காலால் தாங்க முடியவில்லை. அது பேயை அசைத்து அனுப்பியது.
இந்த நேரத்தில் ஒரு டோட்டி அல்லது நூற்றுவர் தங்கள் சமநிலையை இழந்து தரையில் விழுந்திருப்பார்கள். இருப்பினும் கேரபேஸ் அரக்கன் மிகவும் புத்திசாலி மற்றும் அனுபவம் வாய்ந்தவன். அவர் தனது உடல் எடையை எதிர்பக்கமாக மாற்றி நிலையாக இருக்க தனது அரிவாளை தரையில் திணித்து மற்றொரு கால் இழப்பை ஈடுசெய்தார். அடடா, பாஸ்டர் கீழே விழுவார் என்று சன்னி உண்மையிலேயே நம்பினார். ஏனென்றால் அவர் அடுத்து செய்யவிருந்ததை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இப்போது வேறு வழியில்லை. உள்ளுக்குள் சபித்துக் கொண்ட சன்னி ராட்சத அரக்கனின் பாரிய உடலை சுருக்கமாக பார்த்தாள். அந்த பொருளின் எடை எவ்வளவு என்பது சொர்க்கத்திற்கு மட்டுமே தெரியும். பின்னர் அவர் மூச்சை பிடித்துக்கொண்டு காரபேஸ் அரக்கனின் இயக்கு அடிவயிற்றின் கீழ் வலதுபுறமாகச் சென்றார்.